exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. அம்மனே, சோழகுமாரி நம்மை ஏமாற்றி விட்டாள். சங்கையை கொண்டு போய் நரசிம்மனிடம் ஒப்படைத்து அவளை சரியானபடி தண்டிக்க வேண்டும். அண்ணே, சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் இன்னைக்கு ராத்திரிக்கு வர போறானா? அண்ணே, ஒரு யோசனை. என்ன? சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் வரும்போது அரசனை கொலை செய்துட்டான். அவள் பக்கத்திலே அரசனை கொலை செஞ்சுட்டு அந்த குற்றத்தை சோழகுமாரி மேலேயே சுமத்திடுவோம். ஆளுங்களோட தயாரா? பாசவரை பின்ன மாட்டாள் சோழகுமாரி. பல்லவனுக்கு நாசவரை பின்னுவதற்கே நான் அவளை அனுப்பி இருக்கிறேன். அப்படியானால் நான் கண்டது காதல் காட்சி அல்ல, காஞ்சி மன்னனை அடிமைப்படுத்தும் சாகச கட்டும். பூவிக்கிரமா, நரசிம்மனுக்கும் சோழகுமாரிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி கூட தேசமெங்கும் தீப்பொறி போல பரவ வேண்டும். அந்த செய்தி பரவினால் பல்லவனுக்கு பெண் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளிடக்கரை மன்னர் முத்தரைய பல்லவனின் எதிரியாக மாறுவார். காஞ்சிபுரம் தன் பலமான கைகளில் ஒன்றை இழக்கும். எந்த கை போனாலும் சொந்த கையில் வாழுமே. அந்த கையை முறிக்கத்தானே நீயும் சோழகுமாரி இருக்கிறீர்கள். இதோ பார் பூவிக்கிரமா, திருமண குழப்பம், திருநாவுக்கரசருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் சைவ வைணவ குழப்பம், சமண பௌத்த மத குழப்பம், இப்படி நாடெங்கும் குழப்பம் குழப்பம் குழப்பம், கோட்டைக்குள்ளேயே குத்துவிட்டு அதுவே நாம் நுழைவதற்கு நல்ல நேரம். என்ன இந்த குழப்பங்களை உண்டாக்க முடியுமா? நான் முடியாது என்ற வார்த்தை அழித்து விட்டு பிறந்தவன் நான். அரசே, காஞ்சிபுரத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். உங்கள் கால்கள் எடுத்து வைக்கும் முதலடி பல்லவனின் மணிமுடியில். சபாஷ் பூவிக்கிரமா, சபாஷ். அவனுங்க பேச்சே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க குருநாதர் நல்லா தமிழ் பேசுறாரு. அவரும் சைனா தான், நீயும் சைனா தான். தமிழ் ஒரு எழுத்து கூட தெரிய மாட்டேங்குது. என்ன ஆகுது? டவா டவா சாப்பிடுறதா? இல்லடா, டமாருன்னு சொல்றேன், சாப்பிடுற. நீ டமார் ஆயிடுவ. இந்த மருந்தா, வெடி மருந்தா? வெடி மருந்தா? எங்க நாட்டுல இது செய்யறதுக்கு இன்னும் புத்தியே வரல. உங்க நாட்டுல இதுதான் தயார் பண்றீங்க போல இருக்கு. இது எனக்கு கொடு. நான் சிற்ப வேலை செய்யறவன், பாறைய உடைக்கிறதுக்கு உதவும். அதுக்கு பதிலா யானையை தரேன். குடுக்குறியா? என்னமோடா, இப்ப நல்ல சிநேகிதமாதான் இருக்கிறானுங்க. பின்னால என்ன ஆவானுங்களோ, என்ன செய்வானுங்களோ. மன்னன் போருக்கு புறப்பட்டு விட்டான். போகும் வழியிலே கொத்தவை தெய்வத்தை வணங்க போகிறான். சரியான நேரம். மன்னன் கொத்தவ தெய்வத்தை வணங்கும் பொழுது மண்டபத்தை இடித்தவன் தலையில் தள்ளிவிட்டால் எப்படி? இதோ வெடிமருந்து வாங்கி வைத்திருக்கோமே, அதற்காவது பயன்படட்டும். எதிர்பாராத நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்தை பிடிக்காதது மட்டுமல்ல, புறங்காட்டி ஓடும் புலிகேசி மன்னரை பல்லவ படைகள் வாதாபி வரையில் துரத்த திட்டமிட்டிருக்கிறது. என்ன செய்வது? நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அந்த கொடும்பாளூர், உறையூர், கொள்ளடக்கரை மன்னர்களெல்லாம் எப்படி வந்தார்கள் என்றே தெரியவில்லை. இது கூடவா தெரியல? குதிரை மேல ஏறிதான் வந்திருப்பாங்க. கழுத மேல ஏறி வந்தாங்கன்னு சொன்ன. அதுதான் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சோழகுமாரி, என்ன சொன்ன? விளக்க நேரமில்லை, உடனே வெளியேறு. அப்பொழுது நினைத்தேன், நீ இறுதியாக எங்களை ஏமாற்றி விட்டாய். அது இப்பதான் தெரியுதா? தாமதமான மூளை. இல்ல இல்ல, சூளை. ஓஹோ, எப்பொழுதும் ஒன்று கேட்டுவிடவில்லை. வாதாபி படைகள் பின்னேறி செல்வதாக எண்ணாதே. பல்லவ படைகளை வாதாபி வரையில் அழைத்துச் சென்று சுற்று முற்றுகையிட்டு படுசூரணமாக்க திட்டமிட்டிருக்கிறார் புலிகேசி மன்னர். சோழகுமாரி, உன் ஆசை காதலன் நரசிம்மனுக்கு ஒரு அழகான சமாதி கட்டிவை. வருகிற இனி எந்த காலத்திலே பார்க்க போகிறோம் நரசிம்மம் பல்லவரை அநியாயமாய் கொன்று விட்டார்களே.
எல்லாம் இந்த சோழகுமாரியால் வந்த வினை. பல்லவ நாட்டை பாழ்படுத்திய இந்த பாதையை என்ன செய்யலாம் சொல்லுங்கள். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. சொல்லுங்கள். அடியாய் பார்வை எங்க மேயுது, எங்க மேயுதுன்னு கேக்குறேன். மேகிற புத்தி உனக்கு உன் கைதைக்கு தான். கழுதைக்கு ஒரு புத்திடி, உனக்கு 2 புத்திடி. உன் கட்டதானடி இங்க இருந்துச்சு, உன் கண்ணு சுத்து சுத்துன்னு சுத்துச்சு. அடியாய் உன் நெஞ்சில இவ்வளவு வஞ்சனை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பஞ்சு பஞ்சு ஆக்கிருக்கேன். என்னங்கிற பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது. இந்த பாரு எனக்கு ரோஷம் வந்தது. என்னடி செய்வ, என்னடி செய்வ? என்ன செய்வேன்? பேசாம உனக்கு ஒரு முழுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பேன். போவியா? போவேன். போய் காமிடு. போனா என்ன செய்வேன்? போனா என்ன செய்வேன்? ஒரு 2 காலையை வெட்டி உன் கையில கொடுப்பேன். ஆமா, என்ன நீ காலை ஒடிக்கிறேன் கையை ஒடிக்கிறேங்கிற? போன ஜென்மத்துல கசாப்காரனா இருந்திருப்பியோ? இனி நான் பேச போறது இல்லடி உங்ககிட்ட. என் கை இருக்கு பாரு, அது உன் முதுகுல மிருதங்கம் வாசிக்க போகுது. அதுல குறைச்சல் இல்ல. வேற எதுலடி குறைச்சல்? கட்டின பொண்டாட்டியாச்சே, கழுத்துக்கு ஒரு சாவடம், தண்டட்டி, கைக்கு ஒரு வளையல், நெடியல், ஒரு இளவுக்கும் பிரயோசனம் இல்ல. பேச்சுல மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, தங்கத்துல போடலன்னு கோவிச்சுக்கிறாவ. திருடம் பயண்டி, அதனாலதான் வெளியில செஞ்சு போட்டிருக்கேன். இந்த பாரு, இனிமே மரியாதை குறைவா பேசுனேன் நெசமா நான் போயிடுவேன். எங்கடி போவேன்? எங்க போவேன்? எங்க போவேன்? எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன். ஆத்தா வீட்டுக்குதானே? அங்க போய் எத்தனை நாள் இருப்பேன்? எத்தனை நாள் இருப்பேனா? அது சரி, ஓடி 5-6 நாள் இருப்பேன். அப்புறம் என் ஞாபகம் வந்துடும், ஓடி வந்துருவேன். அட நீ வரலன்னா நான் ஓடிடுவேன். அவ்வளவுதானே? நீ வா, இங்க நீ வா, வடிச்சு வச்சிருக்கேன், கொட்டிக்கலாம் வா. சோறு திங்கிறதுக்கு அடி வீட்டுல வந்து உன்னை கட்டிக்கிட்டேன் நானு. ஆமா. ஏண்டி? ஐயா 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 சிரி. அரே பிரியாண்டி, உன்னை பாக்குறதுன்னா பெரிய அபூர்வமா இருக்க. கவனமெல்லாம் கையில வேலை இருக்கு. என்ன சொல்றீங்க? பாவம் செஞ்சவன் மூட்டையை சுமப்பான்னு சொல்லாவும், இது எத்தனையோ பாவாத்மாக்களுடைய அழுக்க சுமந்துகிட்டு வருது. சரிதான், நீ என்னமோ வேதாந்தம் பேசுற, ஊருக்கெல்லாம் உபதேசம் வேற பண்ற. உன் வீட்டுக்காரியும் என் வீட்டுக்காரி என்னைக்காமே அவன் எல்லாரும் வீட்டுக்கும் போவா, துணி எடுப்பா, துவைப்பா, கொண்டு போய் கொடுப்பா. குடுக்கறாளா? இல்லையே, அங்க இருக்கிறது இங்க குடுக்கறா, இங்க இருக்கிறது அங்க குடுக்கறா, வர வர ஆள் மாறாட்டம்ல செய்யறா. என் பொண்டாட்டிய பத்தியா பேசுறீங்க? உனக்கு மட்டும் தானே பொண்டாட்டி? சாமி, யார் சொன்ன? நான் சொல்லலப்பா, ஊர் சொல்லிருப்பா. நீ கேட்டியா? கேட்டேன். ஆமா. இப்ப கேட்டேன், பார்த்தேன். சாமி, ஊரே அழுக்கு சேர்க்குது. அழுக்க தொலைக்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க எங்க குடும்பத்துல இந்த மாதிரி நடந்துட்டா அதே இடத்துல கொலை செஞ்சிடுவோம். ஆனா நீ சொன்ன வீட்டுல போய் கேட்ப, அவ உண்மைன்னு சொன்னா சத்தா இல்ல நீ செத்த. என்னடா பெரியாண்டி, என்ன வரமிளகா இதேடா திங்கிற? இன்னைக்கு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமா, கோவத்தையும் ரோஷத்தையும் வரவழைக்கிறதுக்கு காரத்தை சாப்பிட்டு தயாராவ. ஏன் உன் பொண்டாட்டி உப்பு போட்டு சோறு போடலையா? அவளை பொண்டாட்டின்னு சொல்லாத, அந்த பேர் வைக்கிறதுக்கு அவளுக்கு லாய்க்கு இல்ல. என்ன பிடிச்ச பிசாசவா. என்ன மச்சான் பொறியிற? அப்படி எங்க வந்த? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. 2 நாளா எங்க போயிருந்த? ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் தான் எடுத்துட்டு போய் விட்டேன்னு சொல்லுவா போல இருக்கேன். அடியா, இந்த பெரியாண்டி விஷயம் இன்னைக்கு தாண்டி உனக்கு தெரிய போகுது. என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா, இத்தனை நாள் விளையாடுற மாதிரி விளையாட மாட்டேன். உதையில போறேன். ஏன் இந்த கை தகத்துக்கு நீ அந்த புத்தி தானே உனக்கு வரும்? யாரடிக்கு நீ ஒரு மனுஷனா பிடியா கையா? உன்னை உன்னை இன்னைக்கு இல்லடி. பத்தாவ கேட்ட பதிவிருந்த யானாலே காலம் கூடி வாழலாம். சத்தேன்னு தாறுமாறா நடந்தா அவ கைய காலை விட்டு ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு சொல்லி வச்சிருக்கான். அதனால புட்டு புட்ட ஐயோ ஐயோ, அட பாவியா அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயா அப்பா, உங்க அப்பா அடிவாங்க. பாவி, என் கண்ணு முன்னாலே என் பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியடா? அவ பொண்ணாவா?
நான் பெத்த மகள்டா. என் பெத்த ஏன் பத்தியா? ஆமா, அவளை உதைச்சு பிரயோஜனம் இல்ல, நான் உதைக்கணும். அடியே, பிறந்தவனுக்கு பொண்ணை கொடுக்க சொன்னியே, வந்து பாரு, வந்து பாரு. தம்பி என்னடா இதெல்லாம்? பேசாத, நீ பேசாத. அவன் அவளா பிள்ளை யாருடா? தேவடியா? அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் நாக்கு அடி போகும். நீ கொஞ்சம் சும்மா இரும்மா. அப்படி என்னடா குத்தம் செஞ்சாவ? அவன் செஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது. என்னடா செஞ்சா? மாமா, அவன் செஞ்ச விஷயத்தை எங்க போனாலும் கிளம்பல. எங்க போனா? எங்க போனா தெரியுமா? அவங்க அக்கா வீட்டுக்கு போனா. போனா என்னடா? போலாமா? என்ன தப்பா? அங்க அக்கா மட்டுமா இருக்கிறா? மச்சான் இல்ல. அவன் யாரு? அவன் என்ன போல யோக்கியனா? தகராறு பண்றவனாச்சே. இடைவா குடும்பத்துக்கு லாய்க்கல. பையோட மரியாதையா பையன் உலகாதே. என்ன நினைச்ச? நான் உத்தமி, பத்தினி. ஆமா, பத்தினி பல்ல உடைச்சுடுவேன். பத்தினியா? நெருப்பு மேல நடப்பியா? உன்னை வச்சுக்கிட்டு நானா குடும்பம் நடத்துல போடி. அப்பா, என் பொண்ணு ரொம்ப நல்லவடா, தங்கமானவா. எப்படியாவது வச்சு குடும்பத்தை நடத்துறாப்பா. யாரு இவளை வச்சா என்ன குடும்பம் நடத்த சொல்றேன்? நான் என்ன மானம் கட்டவனா? இல்ல நான் ரோஷம் கட்டவனா? இல்ல ராவணன் நினைச்சுக்கிட்டியா என்ன? அவன் பொண்டாட்டிய ராவண தூக்கி போய் 10 மாசம் சிறையில வச்சிருந்தான். இங்க இருந்து காட்டை தாண்டி, மலையை தாண்டி, கடலை தாண்டி, குரங்குகளை கூட்டிட்டு போய் பழையபடி கூட்டி அந்த குடும்பம் நடத்துறான். பாவி, அப்பேற்பட்ட பெரியவங்க கேவலமா பேசாதடா தம்பி. பாவி, உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். நரகத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற மூடு வாய. வேற யார பத்தி வேண்டுமானாலும் பேசு, அந்த ராமரை பத்தி மட்டும் பேசாதே. பேசுறேன், என்ன செய்வேன்? மூடா வாய. வேற யாரு காதலியாவது விழுந்தா உன் தலை போயிடுடா, தலை போயிடும். உன் மவளோட வாழ்றதை விட தலை போறதே மேல். போவியா? நான் கூப்பிட கூட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சிருக்கீங்க? நான் அவசரமா போறேன். என்னையே பிடிச்சி ஆனந்த உன்ன போலதான் கருப்பு கோட்டு கருப்பு போட்டு திரியிறான். அதனால புடிச்சுங்களா? ஆமா, நான் போறேன். கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா இந்த கருப்பு டிரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? என்கிட்ட இருக்கிறது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். ரகசியமா இருக்கணும். அந்த தில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கா பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல். அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சு கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே. கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தைப்படுறேன். எங்க சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும். ஆனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மையை பேசித்தான் தருவேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன். பேசாம நான் சொல்றதை கேளு. இப்ப ஏதோ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசுறதுனால வீட்டுல கொஞ்சம் சில்லற நடமாடுது. விரதத்தை கெடுத்துறாதே. நான் போன் பண்றேன். மணியை பாருங்கப்பா, 1:10 இனிமே நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாமே. 1:10 எனக்காக நீங்க யாரும் சொல்லப்பட வேண்டாம். நானே போயிடுறேன். இல்லைங்க, வேணாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். 1 மணிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசலாம் ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஆனா 1:10 உங்களுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க பிள்ளை காப்பாத்துறவங்களாச்சே, படிக்க வைக்கிறவங்களாச்சே. இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. நான் உங்களை காப்பாத்துறேன். நான் உங்களோடய இருக்கிறேன். அடியே சமைச்சு போடலாண்டு சாப்பிட்டா நம்ம வீட்டுல. வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா. கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க. நேற்றுக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லாதீங்க. இந்த கொலைகேஸ் உங்களை மாட்டி விட்டாங்களே, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க. நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிரெக்ட் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்வேன். சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்க வேஷ்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம். போடி போடி, நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு. எப்படியாவது தினம் 1 மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க. அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா, அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்த திடீர்னு ஒருத்தன் வந்தான். என்ன செஞ்சான்? இந்த மாதிரி இடிச்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும், அதுக்கு 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான். வீட்டுல மைக்கா? துப்பரி சுந்தர கொல்லவங்க அந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீடு எங்க இருக்கு?
அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத. என்ன கூட்டின்னு போனா கண்ணை கட்டின்னு கூட்டின்னு போனா தெருவுல இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே தோத்துறவுக்கு போகணும். அதுவும் மார்கெட்டத்துல போகணும். இட்லி சாப்பிட்டு போலாமே. மன்னிச்சங்க. அப்ப நான் வரேன். மனோ மனோ ரெண்டு செய்திகளை குட்டி எடுத்திருக்கேன். யாருங்க? ஐயா, நம்ம ட்ரிமாஸ் வரல. வாங்க வாங்க. என்னது கையில விலகெல்லாம் போட்டுருக்காங்களே? இந்த கதையெல்லாம் இப்ப பெரிய தகராறல்ல வந்து முடிச்சு போச்சு. நீ போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் தயார் பண்ணி சீக்கிரம். இது யார் வீடு? இது என் வீடு. அந்த வீடு என்னாச்சு? அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிச்சுன்னு போடுவாங்க, அப்புறம் உங்களை பிடிச்சு போடுவாங்க. அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேட்கறான். அயோக்கிய மாசம் மாசம் கொடுக்கணும், நம்மளால முடியாது. அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்ச இதை பாருங்க, இந்த கொல்லப்புறத்துல பிடிச்சிருக்கேன். அங்க நீங்க தங்கிட்டு யாருக்கும் தெரியாது. போங்க. ரொம்ப நன்றி. போங்க, நான் டிஃபன் கொண்டாடுறேன். வாடி வாடி வா, சீக்கிரம் பரமாறு. போடு பாய போடு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இதெல்லாம் சாப்பிடணும். நல்ல சட்னி தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவோட நான் எப்படி நன்றி சொல்றேன்? என்னத்த நன்றி? இட்லிக்கு போய் நன்றி சொல். எனக்கு என்னத்துக்கு நன்றி? ரொம்ப கடமை உணர்ச்சி உண்டு. ஏன் சார், இங்க ஸ்பூன் இருக்குமா? ஓஹோ, கை தகராறோ? ஸ்பூன் எதுக்கு ஆயத்துல சாப்பிடுறீங்க? நான் வேணா கையில தொட்டு தர சாப்பிடுங்களேன். பிடிக்காது. சொல்லி தருவோம், சொல்லி தருவோம். சாப்பிடுவா. நீங்க எந்திரிக்க, அவங்க சாப்பிடுவாங்க. இல்ல, அவருக்கா சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. போயிட்டு ஜோதி தனியா போயிட்டாரு. நான் உடனே முத்தியா வீட்டுக்கு புறப்படுறேன். ஐயோ, உங்களை பகல்ல எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. போலீஸ் வலைய போட்டு தொலாவிக்கிட்டு இருக்கு, நீ போறன்ற தம்பி. நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா ஜோதி எப்படி காப்பாத்துறது? அபசல் விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒண்ணு செய்வோம், நீ தனியா போகணும், நானும் கூட வர்றேன். என்ன தம்பி, ஊடெல்லாம் பூட்டி இருக்கு, அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? தோட்டக்காரன் இருக்கா? போய் என்ன இருக்காரு போங்க. அவனியா? நீதான் இந்த வீட்டுக்கு தோட்டக்கார? ஆமாங்க. கதவெல்லாம் மூடி இருக்கு. முத்தையா பிள்ளைங்க நேற்று ராத்திரி ஜம்போய வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிச்சுட்டாருங்க. காத்தால வந்து பார்த்தாக்கா வீடே பூட்டி இருக்குதுங்க, ஒத்தரையும் காணுங்க. என்னப்பா என்னமோ ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, இதுக்கு முன்னால இப்படி நடந்ததே இல்லைங்க. ஜம்போய்யா வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. अरे जम्बू दोस्तों सौख्यम है? उनको रेडियो मैसेज बराबर वर रहा है? என்னையா தோஸ்து பிஸ்கத்தி ரேடியோ மெசேஜ் பரபராண்டா ரேடியோ? நம்ம பேர் அபு சலீம். வெரி குட். अच्छा ये है मुतिया पिள்ளை का வீடு? முத்தியா பிள்ளை அக்கா வீடா? முத்தியா பிள்ளை வீடியா? அது சரிங்க ஐயா. நிம்பள் தானே நம்ம ஏஜென்ட் ஜம்பு? அட ஜம்பு மில்ல கம்பு மில்ல. நிம்பள் ஜம்பு இல்ல? இல்லையே. ஹலோ மிஸ்டர் அபு சலீம். வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். நான் தான் நீங்க தேடி வந்த ஜம்பு. வெல்கம் டு மெட்ராஸ். अच्छा நிம்பளுக்கு வெயிட் பண்ணி பேஜார் ஆயி போட்டான். அப்புறம் நிம்பள் வீட்டுக்கு தேடி நேரே வந்து விட்டான். என்ன செய்யறது ஜனாப், எவ்வளவோ வேலை. நம்ம வேலை தான். நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருந்தோம். நான் நாட்டம் என்ன நாட்டம் சென்று நாட்டம். அரே சுப்ரா சொக்கறான். अच्छा நம்ம போலாம். நானும் வர்றேன். நிம்பள் இங்கே நிக்கிறான். அவனு நம்ம ஆள் தான். முகம் கி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். உன் மூஞ்சி என் கண்ணாடியில பாரு. ஜனாப் கொஞ்சம் தமாஷா பேர், ஆனா நல்லவன். நானே अच्छा अच्छा நம்மளுக்கு தெரியறான். நிம்பள் பேர் என்ன சொக்கறா? புண்ணிய கோட்டி.
புண்ணியம் கோடி, புண்ணியம் கோடி. கோடி கோடி பேங்க்ல நீ போட்டிருக்க, எங்கிட்ட எங்க இருக்கு பேர்ல வச்சுக்கிட்டேன். நான் போறேன். சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். तुम्हारा नाम क्या? நான் தான் ஜம்பு. நீங்க தான் அபு சலியா? अरे अरे हमारा नहीं अबू सली उल्ले का आया नाम सुब्बू सली. आओ आओ आओ. சிங்கப்பூர் ஜனாப் அபு சலி சாஹிப், அபு வந்து ஜம்பு வந்திருக்கா. கிரா है ஜம்பு. சலாம் அலைக்கும் மிஸ்டர் அபு சலி, சலாம் அலைக்கும். सलाम अबू सली साहब बोलो. ए चुप रहो. என்னங்க இது விசித்திரமான சோதனை? நம் மாலிக் மன்சாலே இப்படி சோதனை போட்டு சேர்ப்பான். காமியா, நீங்கள் வாயை திறக்கலாம். என்ன வாய திறக்கிறதா? ஓபன் யுவர் மவுத். நீங்கள் பல்லு 2 தான் மோசம். பரவாயில்ல பரவாயில்ல. பாம்பே இருக்காங்களே நம்ம ஏஜென்ட் பசங்க, அவங்க பல்லுல 4க்கு மோசம், 4க்கு மோசம். மெட்ராஸ் பரவாயில்ல பரவாயில்ல. அச்சா அச்சா. சப் கரோ. நீங்கள் சந்தை மேலே போய் மாடு வாங்கும் போது பல்ல பார்க்கிறோம், நாங்க ஆளை சேர்க்கும் போது பல்ல பார்த்து தான் வாங்குவோம். அப்படிங்களா? ஓஹோ சரி, நம்ம திட்டத்தை பத்தி எப்ப பேசலாம்? பேசலாம் பேசலாம், குஷி சே பேசலாம் பாபா. அரே பேட்டா, தங்கம் கி என்ன ஆச்சு? 5 லட்சம் தங்கம். சோனா கீழே சோனா. முத்தையா புள்ள தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கிறான்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சேர்த்துறேன். तुम झूठ बोलता है. அரே ஜம்பு, நாளைக்கு படகு வர்றான், படகு மேலே நம்ம ஹாங்காங் போறோம். அதுக்குள்ளே நம்ம கையில தங்கம் வர்றான் இல்ல மாலும். நம்ம மாலிக் என்ன நினைச்சான்? இந்த வாரம் டூம்ல இருக்கிறான், அடுத்த வாரம் ரெங்கோன்ல இருக்கிறான், அதுக்கு அடுத்த வாரம் மூன்ல இருக்கிறான். அப்படிங்களா? சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சிடறேன். ஷாபாஷ். அரே பேட்டா, நம்மளுக்கு எங்கே சந்திக்கிறான்? நம்ம மரமங்களால சந்திக்கிறோம். அச்சா. அரே நம்மளுக்கு அது பத்தாது பாபா. நிம்பள் ஹாங்காங்ல இருந்து இங்க வந்தார் இல்ல, அப்புறம் யாரை பார்த்தோம், என்ன செஞ்சான், அவ்வளவு நிம்பள் கையால எழுதி நம்ம கையில கொடுக்கான். அப்பதான் சாய்பு படா குஷி ஆகிறான். நிம்பல் சொந்த கையெழுத்து போடுறான். எதுக்கு? எதுக்குன்னு அதுதான் நம்ம மாமூல் முறை. பம்பாய் காரணம் அப்படிதான் போடுறான், கல்கத்தா காரணம் அப்படிதான் போறான். நிம்பல் மட்டுமே நான் போடும். அது இல்லைங்க. नंबर मैंने निम्बर नंबर आन ले. अरे बाप रे, बड़ा मुश्किल होता है. परवाने. अरे जम्बू, नंबर पूटू व्यापारम की इंद साइबू रद्द पड़ रहा. नंबर की नल्ला आदमी फाक रहा मेरे. तुम जाओ. अरे तुम जाओ. கோபப்படாதீங்க. நீங்க வரும்போது ரிப்போர்ட் தயார் செய்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். अच्छा, बहुत अच्छा, बहुत अच्छा. मिस्टर जम्बू, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 2 பேருக்கு சந்திக்கிறோம் இல்ல? ஆமா. அப்போ உன்கி பாஸ் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் கொடுக்கறான். 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம்? வயரான வாய புழக்கிற ரயில்வே கேட் மாதிரி. அச்சா. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். இந்த கோடி, இந்த குறிப்பேடும் அவன் கையெழுத்து போட்டு கொடுக்கறானே கடிதம், அதுவும் தான் நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க போகுது. இங்க அடிச்சு ஒருத்தன் சாஞ்சி போயிருக்கான், நமக்கு எது என்ன? இந்த கடிதம் கிடைக்கிற வரையிலும் அவன் ஜாக்கிரதையா நம்ம பாதுகாப்புல வச்சுக்கணும். ஓஹோ, அப்புறம் போலீஸ்க்கு ஒப்படைச்சிருவோம். பாத்தியா எவ்வளவு கேட்டேன்? சரி, நான் வர்றேன். ஊருக்கெல்லாம் தந்தி விடுத்தியா? உங்க அம்மா மீனாட்சி அம்மாள் பேருக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். உங்க மாமனார் பாண்டவரங்கம் பிள்ளை அவருக்கு ஒரு தந்தி கொடுத்தேன். ஏன்பா மாமனார் கொடுத்தா மகளுக்கு சொல்ல மாட்டாரா? அடாடாடா, என்னப்பா நீ இதெல்லாம் சிக்கனம் பாத்துக்கிட்டு? அந்த மாமாவை விட மாமா மகதாப்பா முக்கியம். அரசா ஒரு மாதிரி தனக்கு அத்தான் தனியா செய்தி சொல்லி அனுப்புனேன்னு கோவிச்சுப்பான்.
அப்புறம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி வைக்கணும். சமாதானப்படுத்தினா என்னப்பா முறை பெண்ணு தானே அப்பதான் இந்தாப்பா இருப்பட்டி சாரி பத்திரமா வச்சுட்டேன். எஸ்டேட் வருமானத்தெல்லாம் நம்பர் 1 அக்கௌண்ட்ல போட்டு இந்த கோலாலம்பூர் கோவிந்த மேனன், சிங்கப்பூர் சுந்தர் சிங் இவங்க கிட்ட இருந்து 3.5 லட்சம் வர வேண்டி இருக்குது. அதை அப்படியே வாங்கி பிக்சட் டிபாசிட்ல போட்டு. ஆமா இந்த ரப்பர் தோட்டம் என்னாச்சு? 5 லட்சத்துக்கு குறைய மாட்டேன். பரவாயில்ல வாங்கிடு. இன்னும் எது விலைக்கு வருதோ அதெல்லாம் வாங்கிட்டே இரு. பணத்தை பத்தி நீ கவலையே போடாத. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டா. ஏன்னா வள்ளுவர் தமிழ் கல்லூரிக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுக்க, அதை மறந்துடாம கொடுத்துரு. அதோட சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில வார்டு கட்டுறதுக்காக வேண்டி ஒரு 10 ஏக்கர் நிலம் பேசியிருக்கேன். அதுக்கு பணத்தை கட்டிடு. அப்புறம் நாடுகள் உணவு விடுதி நிதிக்காக ஒரு 30,000 அனுப்பிச்சிரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம்ப்பா, மறந்து பண்ணிக்க. ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் நிதி கொடுத்துட்டா நாம எவன் கிட்ட போய் நிதி வாங்குறது? அதெல்லாம் கவர்மெண்ட் செய்யற வேலையை போய் நீ செஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு பணம் ஆகும் தெரியுமா உனக்கு? என்னப்பா நீ பணம் 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 புத்திரைய சாகுற மனுஷனுக்கு பணமா பெருசு? பணம் தான் பெருசு. தெரியாம சொல்லிருக்காங்க தெரியுங்களா? பணம் பந்தியில குணம் குப்பையில. நோ 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 யூ ஆர் ராங் மாசலாமணி. நல்ல பத்து தர்மம் செய்யறதுனால பேர் வந்துடும் பாக்குறியா? ராங். ஓவரா தர்மம் செஞ்சவன் எவனும் ஊர்பட்டதில்ல. 50,000 ரூபாய் கடன் கொடுத்தாலும் 10 ரூபாயாவது திரும்பி வரும். லட்ச ரூபாய் தர்மம் பண்ண ஒரு நயா பைசா திரும்பி வராது. காக்கோல் சும்மாரு. எப்பவுமே நல்லவங்க பணத்தை மதிக்கவே மாட்டாங்க. நான் அப்பேற்பட்ட நல்லவன் பணம் இல்லாதான் இருப்பான். குணத்தின் அருமை தெரியாம நீ பேசுற. பணத்தினுடைய பெருமை நீ தெரியாம பேசுற. குணம் தான் பெருசுங்கிற. நான் பணம் தான் பெருசு இல்ல, குணம் தான் பெருசு. குணம் பெருசுன்னு சொல்லாது, நல்லதுன்னு சொல்லு. மகாத்மா காந்தி கூட தான் நல்லவர். எல்லாம் ஆச்சு விஸ்து தெரியாது உனக்கு? எல்லாரும் தெரியும்பா. சீக்கிரம் புறப்படு. எஸ் ஸ்பீக்கிங். யார் நல்லமுத்தா பேசுறது? ஆஹா பேங்க். அது பேங்க் திவாலானது திவால் தான், அவ்வளவுதான். மனுஷனே செத்து போறோம், பேங்க் மட்டும் பர்மனண்டா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்போ கடன்காரங்களுக்கு என்ன பாத்தீங்க? என்ன செஞ்சேன்னா இந்த மாதிரி நேரத்துல விட்டுருவோனா? அப்புறம் பார்த்து நம்ம தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், இந்த ஆஸ்பத்திரி வாங்கி விட்டப்ப அதையும் சேர்த்து விட்டுட்டேன். என்ன மாத்தலாமே? எங்கிட்ட கேட்காம என்னுடைய எஸ்டேட்டை வித்துட்டியா? என்ன செய்ய சொல்றேன்? அதெல்லாம் வித்து கடனை கொடுத்தா ஏஜென்ட் நேம் ஸ்பாயில் ஆகும், ப்ரொப்ரைட்டர் நேம் ஸ்பாயில் ஆகலாம், ஏஜென்ட் நேம் ஸ்பாயில் ஆகணும். அலோ பண்ண மாட்டேன். இவ்வளவு லாஸ்க்கு காரணம் நீ, நான் டை. அந்த காரணமா? பாதி நீயா இப்படி பேசுற? நான் அப்படி என்ன பாத்தீங்க? குடும்ப அந்தஸ்து குறைவு வர்ற மாதிரி ஏதாவது சகத முறையில செலவு பண்ணித்தரான்? அதுக்கு 20,000 ரூபாய் கொடு, காலேஜுக்கு 50,000 ரூபாய் கொடு, ஜனங்க சோறு இல்லாம தவிக்கிறாங்க, அதுக்கு 30,000 ரூபாய் கொடு. நீ எத்தனை கோடீஸ்வரர் இருப்பான்? யாராவது கொடுத்தானா? பணத்தை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொன்னேன், நீ கேட்கல. பணம் பெருசு இல்ல, குணம் தான் பெருசு இல்ல. அந்த குணத்தை அங்க அடகு வச்சு ரோல் பண்ணி பணம் தேவைப்படுது. என்ன மாத்திரம் நொந்து போயிருக்கு இந்த சமயத்துல நீ இப்படி பேசுறது? என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லப்பா. இல்ல நான் புறப்பட்டு வரட்டுமாங்க? நீ வெறும் ஆள் புறப்பட்டு வந்து என்ன செய்ய போறீங்க? இங்க தங்கறதுக்கு இடம் இல்ல, பங்களாவையும் வித்துட்டேன். நீ வந்தா கடங்காரன் கேட்கிற கேள்வியில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும். உனக்கு டீட்டெயில சொல்ல எனக்கு நோ டைம். கெட் தட் லெட்டர் ஃபாலோஸ். பண்றதே இல்ல. பிளாட்பாரத்துல ரோட்ல நடக்கிறேன். ஆள் மேல ஆள் ஏறீங்க. சரி, நல்ல முத்து வீடுன்றது இங்க எங்க இருக்கு? அதோ அந்த ஷாப். இந்த நல்ல நீங்க எந்த சத்திரத்தை கேட்கறீங்க? எல்லா தெருவுலையும் சத்திரம் இருக்கும் போல் இருக்கு. நீங்க எதுக்கும் அந்த பிள்ளையார் கோவில்ல போய் கேளுங்க. இவன அட்ரஸ் கேட்டா பிள்ளையார் கோவில்ல கேட்க சொல்றோம். இது போஸ்ட் ஆஃபீஸா என்ன? ஹலோ ஜென்டில்மேன், உட்காருங்க. நீங்க யாரு? இந்த நல்லமுத்து வீட்டு விஷயமா உங்ககிட்ட பேச வந்தேன். அந்த வீடு எங்க 3 பேருக்கும் சொந்தமான. ஒரு வீட்டுக்கு 3 முதலாளி. ஆளுக்கு ஒரு போர்ஷன்ல இருக்கீங்களா? இப்போ அது நல்லது இல்ல. முன்னால அவருடைய தான் இருந்தது, பின்னால கடனை
நல்ல பிசினஸ் அது மேல எவ்வளவு ரூபாய் கொடுத்துருந்தீங்க? 3 பேருமா சேர்ந்து 1.5 போட்டிருக்கோம். அதுக்கே தலை சுத்தி போச்சுங்களே. ஆனா அதே வீட்டை இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிடுறாங்க. நீங்க ஜப்தி பண்ணதே 1.5 லட்சத்துக்கு, இப்ப உங்ககிட்ட வந்த உடனே 2.5 லட்சம் ஆகிட்டு டிகிரி ஏறி போகுது. ஜப்தி பண்ண வீடு உருப்படாது. ஆமைங்க நுழைஞ்ச வீடுன்னு எங்க உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தானே? தாராளமா கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். நாங்க ரெடிங்க. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். மீதிய நாளைக்கு ரிஜிஸ்டர் போடுறேன். யார் பேருக்கு செக் கொடுக்கறது? உங்க பேர்ல கொடுத்துருங்க. உங்க பேர் என்ன? ஏழுமலை செட்டியார். ஏழுமலை செட்டியார் இன்சல் DM. நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி? அது மாதிரிலாம் கேட்டதுன்னு வச்சுக்காதீங்க. யாருன்னு கேள்வி, என்ன ஜாதி, நட்சத்திரம், குளம், கோட்டம் எல்லாமா கேட்டு பழக்க மாட்டல. நாளைக்கு நான் யாரு என்னன்றது ஆபீஸ்ல மணி இந்த 10 மை இந்த வெள்ளக்கல்லாம் எடுத்து சிப்ஸ் ஆக்கி பவுடர் ஆக்கி போடுறது, அத விலைக்கு வாங்கிட்டேன். 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம்? 10 லட்சம் ஏன் படுக்கிறீங்க? நிமிந்து உட்காருங்க. இந்த ஊர்ல பெரிய கான்ட்ராக்ட் வந்திருக்கிறேன். என் வேலைக்கு நிறைய போலீஸ் தேவை. போலீஸோட எஜுகேட்டட், அவங்க படிக்காதவங்க. அவங்களோட பேசுறது என் டிகினிட்டிக்கு ரொம்ப குறைவு. அதனால அவங்க கிட்ட தள்ளி விடலான்னு பாருங்க. நான் இந்த பாலிட்டிக்ஸ் டிரைவர் சொல்றான், நான் இல்லாம கார் ஓடாதுன்றான். இல்லாம நீ திரும்பியான்னு கேட்கறான். அது அந்த பசங்க கிட்ட எல்லாம் பேச. அதனால உங்களே அதை விட்டுலான்னு பாக்குறேன். எப்படி பூமியில பண்ணுங்க. பூமியா கேட்கலீங்க, ஊரு. அங்க எல்லா எஸ்டேட்டையும் வித்துட்டு ஒரு 20 lakhs அப்படி இங்க வந்துட்டு இந்த பிசினஸுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். 20 lakhs. இப்ப சூடா காப்பி கொண்டா சாப்பிடுறீங்களா? கூட சாப்பிடுங்க. நீங்க என்னங்க வந்ததுல இருந்து வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, நீங்க முதல்ல சொன்னீங்க எதையோ விலைக்கு வாங்கிட்டேன்னு 10 லட்சத்துக்கு. அதுதாங்க சவுண்ட் கேட்டவுடனே எப்படி லேபரை வச்சுக்கிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல தோல, நானும் எத்தனையோ சவுண்டுகளை கேட்டிருக்கேன். இது ரொம்ப பயங்கரமான சவுண்ட். அப்படி சொல்லக்கூடாது. என் சவுண்ட், என் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. வேத வாக்கான்னு நினைப்பாங்க. புரியாதவங்க விளையாட்டான்னு நினைப்பாங்க. என் பேரை கேட்டு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. கேட்காதவங்க கூட்டிட்ட. இந்த ஊர்ல நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தான், கோடீஸ்வரன். நானு 1000 தடவை படிச்சு சொன்னேன், பணம் பெருசுடா, குணம் சிறுசு, ஆகையினால பணத்தை அழிக்காத அப்படின்னு சொன்னேன். கேட்டானா? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் பரதேசி அவன் இவனுக்கெல்லாம் சோத்த போட்டு சோம்பேறி ஆக வீடு வாசல் நில போல எல்லாத்தையும் விட்டு ஊரை விட்டே ஓடி பிச்சைக்கார பையன். உங்க சொந்தக்காரனா எல்லாருக்கும் சொத்தப்பட்டோம். நெருங்கின சொந்தம் இல்ல, ரொம்ப தூரம். அதானே கேட்டேன். யாராரு இறாங்கன்னு ஹிஸ்டரிய தோண்டி பாக்குறத விட நாம எப்படி வாழணும்ன்றது முதல்ல போனோம். எப்படி? 1000த்துல ஒரு பேச்சுங்க. மனுஷன் இனிமே எப்படி வாழணுங்கிறத விட்டு 1000 பய நீங்க சொன்னமானவோ ஒரு மானம் இல்லைங்க. நீங்க கால்ல ஒரு ஜாதி தோல்ல ஒரு ஜாதி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியறது இல்ல. அதுல பாருங்க, எனக்கு பணம் இருக்கிறவன் பண ஜாதி, பணம் இல்லாதவன் ஏழை ஜாதி. ரெண்டே குழுதான் எனக்கு பிடிக்கும். என்னங்க இது? குட் குட். பணம் இல்ல, நன்னா இல்ல, சுடுகாடு கூட இல்ல. கிடையாது. நல்லா சொன்னீங்க. காசு இல்லைன்னு அந்த போய் கட்டையில கூட பணத்தை வைக்க மாட்டேன்றான். வாமா, இந்த பொண்ணுதான் நம்ம பொண்ணு, சரசான்னு பேரு. இதுக்கு சின்னது ஒண்ணு இருக்கு, அது பேரு அதான் நான் சொன்னலுங்க. இந்த நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தானே, அவனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணி இருந்தேன். அவன் கையில இருந்த காசெல்லாம் செலவழிச்சு போட்டு பாப்பரா போயிட்டான். அதனால நான் எண்ணத்தையே மாத்திக்கிட்டேன். நான் அடிக்கடி ஆமா, சீமையில இருந்து வந்திருக்கிற பெரிய சீமா இந்த மேக்னடைட் பிசினஸ் விஷயமா நம்மள கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காரு. அப்பா, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரர். அதுல என்ன சந்தேகம்? உங்களை பார்க்க சீமையில இருந்து சீமா வந்தா என்ன, வேற யாரு வந்தா எனக்கு என்னப்பா? படிச்ச பொண்ணு. அதுல நம்ம பொண்ணு யாருகிட்டையும் சீக்கிரமா பழகாதுங்க. பழகிட்டா விடாது போல. ஆமா, சரியா.
பொண்ணுங்க எப்பவுமே டைட் தான் இருப்பாங்க. நெருக்கடி வந்துட்டா அவங்க மாதிரி துணிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு வர்றேன். நம்ம பிசினஸ் விஷயமா நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய சைன் எல்லாம் பண்ணிக்கணும். நீங்க இனிமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. இங்க வேலை செய்யற தொழிலாளி குட் மார்னிங் குட் மார்னிங் கத்துறேன். உங்களை பேசுற தெரியும். பரந்தாமன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் சார். எக்கனாமிக் பொருளாதாரத்தை பத்தி படிச்சுட்டியா? பேர் என்ன? எக்கனாமிக்ஸ் சார். பரந்தாமன். திருப்பாவே திரும்ப எல்லாம் படிச்சிருக்கியா? இல்லைங்க சார். இல்ல, ஏன் பரந்தாமன் பேர் வச்சுட்டேன்? வெறும் எம்ஏ பிஏ படிச்சுட்டா போதாது. அவங்க எல்லாம் இல்லாத நேரத்துல படிச்சுக்கணும். வேலை தரேன். சரி, கணக்கு பிள்ளையா போட்டிருக்கேன். செக்ரட்டரியா போய் சரி. தேங்க்யூ சார். போடு. வணக்கம். ஓ சார், பேர் ராமசாமி. ராமசாமி இந்த ஆள் கட்சியா நீ? ஒன்னும் புரியல. பர்சனுக்கு என்ன படிச்சிருக்க? நான் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிருக்கேன். ம். திருக்குறள், சிலப்பதிகாரம், திருவாசகம், இன்னும் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா ஒண்ணும் இல்லாத 2 இங்கிலீஷ் எழுத்து கத்துக்கிட்டு தமிழன்னு சொல்ல மாட்டேன்றான், தமிழ்லயும் பேச மாட்டேன்றான். எனக்கு அவங்க எல்லாம் பிடிக்காது. ரொம்ப லைக் பண்றவங்க. இதுக்கு மேல எங்க இந்த வேலைக்கு? நம்ம பேங்க் சென்டர்லால் கிட்ட நம்ம சேர்த்துக்கிட்டியா? அப்ப பணத்தெல்லாம் நல்லா ரோல் பண்ண தெரியும் இல்ல? அப்ப கேஷியர் போஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப செக்ரட்டரி கிட்ட கூட போவோம். வணக்கமுங்க. வணக்கமுங்க. அட்மிஷன் இல்லாம வந்துட்டு பர்மிஷன் இல்லாம மாலையை விட்டு என்ன தலைக்கு ஐஸ் வைக்கிறேன். அடிச்சு வர இருக்கிறாங்க. என்ன துரை இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காமல் இருக்க? இல்ல பாண்டு பிள்ளை, இந்த பசங்களை கூட நம்மளால சால முடியல. சட்டம் கட்டுறதுக்கு நிதி, நிதி என்ன எதுக்கு எடுத்தாலும் நிதி, மன்றத்துக்கு வர நிதியம். புது பயலுங்க. உங்களை நல்லா தெரிஞ்சவன் இந்த காம்பவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பானுங்களா? இந்த மாதிரி நிதி கொடுத்தா நானும் இந்த நல்ல முத்து மாதிரி பாப்பர் ஆயிட வேண்டிய. ஆமா ஆமா, ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம பிசினஸ்ல எப்படி போகும்? 4 செக்ஷன்ல சேர்ந்து ஆம்பளை 3000, பொம்பளை 2000. பொம்பளைங்களை அதிகமா சேர்த்து ஆம்பளைங்களை குறைச்சி தொலைங்க. பொம்பளைக்கு வரமாட்டேன்றாங்களே தவிர இன்னும் அரை கொடுத்தாவது இம்ப்ரூவ் பண்ணுங்க. இனிமே பாக்குறேன். இப்ப சரக்கு எவ்வளவு இருக்கு? 2000 டன். 2000 டன். பிசினஸ் ரொம்ப விரிவு பண்ணி. ஆமா, நீங்க சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருப்பேங்களா? இப்ப வந்து பாருங்களேன். ஹலோ ஹலோ, என்ன இது? தர்மம் என்ன தர்மம்? தர்மம் தலைகாக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கான். தெரியும் ஐயா. பிச்சைக்கார தன்மையை நாட்டுல வளர்க்குறீங்க நீங்க. பிச்சைக்கார தன்மையை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல பெக்கர்ஸ் ஹோம் கட்டி அவனுக்கு தொழில் கொடுக்கறான். ஒண்ணு வேலை கொடு. ஒரு நட பைசா நீ தர்மம் செய்யறால அவன் சாப்பிடுவான். சாப்பிட முடியுமா? கொடுத்தா கூட கொடு. இல்லன்னா இதெல்லாம் யாரோ ஒரு பையனோட ஒரு சின்ன பொண்ணு போய்கிட்டு. அதான், அது நம்ம சின்ன மருமக பிள்ளைங்க. அவன் முதல்ல பணம் காசெல்லாம் இல்லாம இருந்தான். இப்ப நிறைய அவனுக்கு பணம் காசெல்லாம் வந்துடுச்சு. அதனால அந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதுல இந்த சின்ன பொண்ணு விஷயம் ஒரு தினிஷா முடிஞ்சிருச்சு. அந்த பெரிய பொண்ணு விஷயம் மாத்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மக்கள் பண்ணுதான். அந்த பழைய நல்ல முத்து இந்த ஓட்டாண்டி அவனே நினைச்சு அது விஷயமாத்தான் உங்க காதுல 2 போர்டு போடலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க, எது வேணாலும் நான் செய்யறேன். செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டுதானுங்க. அதுல நம்ம பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா இந்தியா பூரா தேடணுங்க. ஒரு பணக்கார மாப்பிள்ளையாவது ஆப்பிள். அந்த பொறுப்பத்தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். மாப்பிள்ளை பாக்குற வேலை எனக்கு வேணும். அது பெரிய தொல்லை. அதுல கெட்ட பேர் வரும். ஐயா, நான் உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொல்ல சார். நீங்க நான் புரோக்கரா? அது இல்லைங்க. என் பொண்ணுக்கு தகுந்த பெருமை, அந்தஸ்து, குணம், பணம் எல்லாம் நிறைஞ்ச இடம் நீங்க தான். அதனால நீங்க தான் சார் நம்ம பொண்ணு. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? எனக்கு கல்யாணம்னாவே பிடிக்காது. ஐயா பிடிக்கிறது என்ன சரிப்பா? நீங்க கல்வித்தான் சார் ஆகணும். நீங்க ஒரு லட்சம் போய் பண்ணி சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, பண்ணிதான் பாருங்க. நல்லா பாருங்க. ஆமா, நீங்க எவ்வளவு முடிவா சொல்லுங்களே. பொண்ணு வார்த்தை கூட கேட்டீங்க.
பெத்த அப்ப நான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்களாம் பங்களாவுக்கு எப்போ வரீங்க? பாத்தீங்களா, இன்னும் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்களே. உங்க பங்களா இனிமே என் பங்களா, உங்க சொத்து என் சொத்து, உங்க சொத்து எல்லாமே இனிமே என்னுடைய தான். போங்க. அவன் போயிட்டு வரேன். மகாராஜா யாரா மகாராஜா? ராஜாக்கள் தான் ஒழிஞ்சாச்சு, அப்புறம் எங்களை வந்து ராஜா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் வேலை தரேன். என்னால வேலை செய்ய முடியாது. சோம்பேறி பசங்க வேலை செஞ்சு சாப்பிடுறான்னா முடியல. எடுத்து எடுத்து நல்ல டேஸ்ட் கண்டுட்டாங்க. ஒரு நல்ல வழி. ஐயா ஐயா, பக்கத்துல தர்மம் செய்யுங்க ஐயா. குழந்தை பெற்று பிச்சை எடுக்கிறதுக்கா கட்டினால வேற வழி இல்லைங்களே. போய் சொல்றேன். புருஷங்க அந்த பாவியை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. பொறுப்பில்லாத பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுட்டு விட்டுட்டு ஏதாவது ஒரு கடை கடை வச்சு போயிட்டுக்கிறியா? குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஐயா ஐயா, இது என் குழந்தைங்க. இந்த அடுக்க வாடகை வாங்கிட்டு போய் இப்ப விற்க பாக்குறான். கொண்டாடி என் குழந்தையா? ஏண்டி வாய் விட்டுற? அந்த ஐயா புடுன்னு கேட்டாரு குழந்தைய, அதுக்குள்ள சும்மா அளந்து போட்டுறிய. புட்டா புட்ட அவன் குழந்தை இதெல்லாம் இன்னும் வாடகை எடுத்துக்கிறேன். எந்த நாட்டிலும் இல்லாத பழக்கம். குழந்தைய போய் வாடகைக்கு விடுறாங்களே, டாக்ஸிக்காரன்னு நினைச்சுக்கிட்டானா? இந்த பிச்சைக்கார தன்மையை விளைக்கணும் இந்த நாட்டிலே. யாரம்மா அந்த பசங்க கலாட்டா பண்ணாங்களா? ஆமாங்க, தகாத முறையில என்னென்னமோ பேசினாங்க. தன்னை வேற இங்க வர்றதை பார்த்த உடனே ஓடிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? நேரம் தனியா வர்றீங்க? கன்னிப்பன் ரோட்ல போனாவே காலி பசங்க சுத்துறாங்க. ராத்திரி சினிமா பார்த்துருக்கோம். ரோட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இதுக்குதான் சினிமா ஒழியணும்ன்ற என்னையே சுத்துறாங்க. இனிமே தனியா வர்ற பழக்கத்தை விட்டு கையில ஒரு சட்டியை கூட முதல்ல கொண்டாது. இதா இருக்குதுங்களா எங்க கிட்டயே? இது பிச்சை எடுக்கிற சட்டி, வேலை செய்யற சட்டி வேற இருக்கு. அப்ப இதுக்கு சோறுங்க? உங்க புத்தி உங்களை விட்டு போவாது. முதல்ல அப்புறம் நல்ல சோறு. என்னங்க சோறு போட கூட்டிட்டு வந்துட்டு வேலை செய்ய சொல்றீங்க? எவன்டா சும்மா போடுவான் உங்களுக்கு சோறு? நாங்க வேலை செய்யாம 4 வீடு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்து சாப்பிட்டு சினிமா பார்ப்போங்க. நாங்க உழைக்காம முன்னேறோம். நீயா கேக்குறது? என்ன அனுபவபூர்வமான வார்த்தையை என்கிட்ட சொல்றானுங்க பச்சை இந்த பசங்க. இனிமே உழைக்காம யாரும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. எங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே 2 பேர் இப்படி சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு பண்புக்கு ரொம்ப கெட்டதாச்சு. எங்க வந்தீங்க? உங்ககிட்ட தான் வந்து சேவா வந்தேன். ஏன்னா நான் ஃபாரின் டூர் போறேன். 2 பேருமா? இல்ல இல்ல, அக்கா மட்டும் சிங்கப்பூர் போறேன். சிங்கப்பூர் எங்க பிசினஸ் சம்பந்தமாவா? இல்ல பிசினஸ் சம்பந்தமா இல்ல. நம்ம நல்ல புத்தர் இருக்கானே, அவ சொத்தெல்லாம் மாசலாமணிங்கிற ஒரு பையன் சிங்கப்பூர்ல சீட் பண்ணிட்டான். அந்த பிளாட் பையனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி அந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம நல்ல புத்திட்ட கொடுத்து அவனை ஒரு பணக்காரன் ஆக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் சிங்கப்பூர் போறேன். ஃபாரின் போறதுக்கு என்கிட்ட ரூல்ஸ் கேட்கிறேன். பகைவன் கிட்ட வந்து பஞ்சாங்கம் பார்த்த மாதிரி இருக்கு உங்க கதை. நீ எல்லாம் சின்ன பையன், வெளிநாடு போற, வெளிநாட்டுல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. போறவன் எல்லாம் கெட்டதை கத்துக்கிறான், நல்லதை விட்டுட்டு வந்துடுறான். அதனால உனக்கு சரியா 3 மணிக்கு என்ன பங்களாவுல வந்து பாரு. எப்படி அங்க போனா நடந்துக்கிறது என்னன்றத பத்தி உனக்கு டீடைல் சொல்றேன். இங்கேயா பங்களாவிலே? பங்களாவிலே. ஆல்ரைட். நான் பேசுறது பேசுறேன்.
என்ன பாண்டு பிள்ளையா? ஆமா. என்னமா? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற வேலைக்கார பசங்களுக்கெல்லாம் போனஸ் எல்லாம் கொடுத்தோம். இப்ப என்னடா லட்ச லட்சமா நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதை நீங்க பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் புரட்சி பண்றான். இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல தர. பாண்டு பிள்ளை, இந்த சப்ஜெக்ட்லாம் அவன் மேஸ்திரி கிட்ட சொல்லி அவனை என் ரூமுக்கு அனுப்பு. இவன் தான் நீதான் சொல்லு கேட்டியா? ஆமா. இல்ல அதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட இருக்கிற சொல்லி கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த நாட்டில் எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்ற கணக்கையும் போட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு 10 2 நேரம் நிக்கிறோம். மற்றவங்க கேட்கும் போது எனக்கு கொடுக்கும். டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். என்ன சீரியஸா கண்டு கொடுத்தீங்க? என்ன உடம்புக்கு? என்ன உடம்புக்கு? பிள்ளை, நீ இப்படி பல்சி அடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பல்சியாவது என்ன இப்படி கொண்டு போறீங்க? நான் கொண்டு போறேன். நல்லா முத்து உனக்கு பிடிக்காது, அவன் காசு இல்லாதவன் லோஃபர், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல உனக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டாந்து நீ ஃபேக்டரியில வேலைக்கு வச்சிருக்கிறேன். எங்கன்னா இங்க ஃபேக்டரியில வேலை செய்யறான், நீ வச்சிருக்க மேஸ்திரியா? ஐயோ, பாண்டமா பழி சொல்லாதீங்க. பாண்டவன் மேல நானே சொல்ல, நான் கேட்கவே இல்லையா? யாரோ செய்த சரி. ஆமா, இப்ப அவன் என்ன பண்ணீங்க? என்ன டிஸ்மிஸ் பண்ண? அப்பா, அதான கேட்டேன். டிஸ்மிஸ் பண்ண உடனே அவன் சொல்றான். என்ன சொல்றான்? உன் பொண்ணு இருக்குது பாரு, இந்த சர்சா. ஆமா. அந்த பொண்ணை நீ எப்படா கட்டுவேன்? யார உங்க சவால் வாலுப்பாய் அவங்க விடுங்க. ஆமா துரை, ஒரு சந்தேகம் இல்ல, அவன் கையில காசு இல்லாத பாய் காலித்தனமா ஏதாவது செஞ்சாலும் முடிச்சு விட்டோம்னா நாளைக்கே வச்சுக்கலாமா? நாளைக்கு அம்மாவாசை. அமாவாசை குட். இருட்டு நாள், கல்யாணத்துக்கு நல்ல நாள் ஆச்சு அது. அதெல்லாம் கெட்ட நாளுங்க. 2 நாள் தள்ளா வளர்புற வருது. வளர்புற வெளிச்சம் நாள். சரி மாமா, நீ எப்படி ஓடாலும் செய். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் ரொம்ப நாளா தவ கிடந்தேன். உங்க வாயால வந்துடுச்சு. இன்னொரு தடவை சொல்லுங்களேம்மா. மாமின்னு யாரும் சொல்றது? அது வீட்டுல, அது அப்புறம் சொல்லிக்கலாம். அதோட துரை, இந்த கல்யாண விஷயமா அந்த செலவுகளை எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதை நீங்க பாத்துக்கங்க. அந்த பத்திரிகையில நான் அடிச்சு விடுறேன். பத்திரிக்கை வேலை உனக்கு வேணும். அது நான் சிங்கப்பூர் பிளான் பண்ணி அடிக்க போறேன். நீ இந்த நாட்டுல அடிக்கிற மாதிரி அடிப்பேன். குடும்ப சந்தை இதெல்லாம் வாங்க, எல்லாம் துன்றதுக்குன்னு கூப்பிடுவேன், எல்லாம் ஓடியாடுவான். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு கூட போய் வாயில சொல்லு, கல்யாணம் வா வான்னு. இத்தனை பேர் எப்படி வாயில சொல்றது? வாயில சொல்லியோ வயிற்றுல சொல்லியோ எனக்கு தெரியாது. நீ சரசா கிட்ட சொல்லி அன்னைக்கு டேட்ல கரெக்டா இருக்க சொல்லு, அவ்வளவுதான். சரசாவை பத்தி உங்களுக்கு கவலை வேணாம். அந்த விஷயம் முடிஞ்ச மாதிரி. எதப்பா முடிஞ்ச மாதிரி? அடடே வாமா, நல்ல சமயத்துலதான் வந்தேன். எல்லாம் அவன் கல்யாண விஷயம் தான். இந்த 2 நாள் தான் இருக்கு. அப்பா, நீங்க செய்திருக்கிற முடிவு ஒரு நாள் நடக்காது. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? அவருக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? அதை தள்ளு. அவருக்கு அளவுக்கு பணம் வேற இருக்கம்மா. எல்லாம் இருக்கு. ஆனா என்ன கல்யாணம் செய்திருக்கிற உரிமை எங்க அத்தா ஒருத்தருக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஆபீஸ்ல உட்காரும் பொழுது என் பங்களா பிடிக்குது, என் ஆபீஸ் பிடிக்குது, என்ன பிடிக்குதான்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டு ஆமா போட்டு ஏன் இப்ப ரிவர்ஸ்ல போறேன்? அப்ப சம்மதிச்சேன். உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டல. எங்க அத்தா இங்க வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சு அவரை எப்படியும் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் சம்மதித்த மாதிரி நடிச்சேன். பாண்டூரங்கம் புள்ள, நீயும் பொண்ணு என்கிட்ட திட்டம் போட்டு நடிச்சிருக்கிறீங்க. பணக்காரனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் தவிர வேற எந்த திட்டம் எனக்கு தெரியாது. சரசா, நீ என்ன அவமானப்படுத்துறியா? இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடத்திய நான் தீர்வு. ஆமா அப்பா, உங்க முடிவு இதுதானா? உங்க மகளை நீங்க பார்க்கவே முடியாது. நீ செத்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தா. அப்பா, என்ன தோற? பாண்டு பாடி அப்பா, அப்பா, ஆத்தான் ஆத்தான் ஆத்தனை படிக்க உள்ளே கடை போயிட்டாவது எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறாங்க. கேட்டோம், நல்லா சிரிக்கட்டும். பொண்ணு மாத்திரம் அழுகுறாளே. ஒரு பொல் அழுவது மைனாரிட்டி, மெஜாரிட்டி பீப்புள் சிரிக்குது. அந்த பொண்
சிரிக்கிற நேரத்துல தாலியை அது கழுத்துல பிட்டப் பண்ணி காமிக்கிறேன். அவன் எப்ப சிரிக்கிறது நீ எப்ப தாலியை பிட்டா பண்றது ஊர்ல இருக்கவங்க பசியில துடிக்கிறா போற பாண்டோப்புள்ள பச்சிக்கிற பசங்கள் எல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு தோட்டியும் போட்டு அவன் எங்கெங்க தூங்குறானோ அங்கெல்லாம் தூங்கவே அவங்களை எழுப்பி தாலி கட்டுறதை காமிக்கிறேன். வர இந்த தாலி கட்டுற நேரத்தை எப்போன்னு காம்பா டிராவல் கொடுத்தேனா இந்த மேரேஜை கேன்சல். நீ சாப்பிட்டு தாலியை கட்டுவா சாப்பிடாம தாலியை கட்டுவா நீ எப்போ கட்டுவா எனக்கு தெரியும். ஆனா கல்யாணத்தை மாத்த மாத்திட்டாத கல்யாணத்தை மாத்திராத அந்த டைமை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஐயத்தை சொல்லிடுறேன். ஐயர் டைமுக்கு நான் தாலி கட்ட சொல்றது முடியாது. யார் டைமுக்கு நான் சொல்ற டைமுக்கு ஐயரே அங்க உட்கார்ந்து சொல்லு. அதுக்கு வேலை செய்ய நல்ல மட்டும் கல்யாணத்துக்கு வந்தியா? இல்லடா, உனக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கேன். மற்றவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்திலயா நீ எனக்கு சொல்லித்தர? சூதும் வாதம் பேசி ஊரை ஏமாற்ற சுயநலத்துக்கு இன்னைக்குத்தான் ஒரு முடிவு. புரியாதவன் இன்னைக்குத்தான் உனக்கு ஒரு நல்ல முடிவு. என்ன சொல்றான்? என்ன கொடு ரோஷி மோசக்காரம். நீ செய்த கொடுமைகளுக்கு நான் இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன பராரியாக்குன, என் குடும்பத்தை அனாதைய நடுத்தரவில் தவிக்க விட்டேன். கஷ்டமே இன்னதுன்னு தெரியாத என் தாயையும் தங்கையும் கூலிகளை செய்து கஷ்டப்பட வச்சேன். இவ்வளவு போதாதுன்னு அடியாட்களை கொண்டு விட்டு அடிக்க சொன்னேன். கடைசியா டாக்டரை ஏறி விட்டு உயிருக்கே உழவைக்க பார்த்தேன். நான் செத்து போயிட்டு பாஸ்கர கல்யாணத்தை திட்டம் போட்டேன். செய்தா அதையும் செய்யும். என்னை சுட்டு குளமாக்கி அந்த காரியத்தை செய்து சுடா சுடு. மத்துக்கு அவ்வளவு கெட்டவன்னு என்ன நினைச்சிட்டல. சொத்தை நான் மோசம் பண்ணிட்டேன். சொத்து எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நினைச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. பத்திரங்களை படிச்சு பார். சொத்து உண்மையில இருக்கா என் மேல இருக்கா? நான் அன்னைக்கு மேனேஜர், என்னைக்கு உனக்கு மேனேஜர். ஏன் இதெல்லாம் செஞ்சனா? இல்லாம குணம் மட்டும் இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கிறான் அது நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு டெஸ்ட் எடுத்து பூமால போட்ட பசங்கள்லாம் உனக்கு உன் கையில காசில் என்ன உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா மறந்துட்டியா? தெரிஞ்சுக்கோ. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கா இந்த கல்யாணம்? பைத்தியக்காரன். பார் பத்திரிக்கை யாருக்கு கல்யாணம் பண்ணிச்சு பார். உனக்கா எனக்கா? மிருகம் நினைச்சேன். சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நடிக்க. இல்லைன்னா அந்த பணப்பை பிடிச்ச பாண்டுறாங்க பிள்ளை இன்னொரு பணக்காரனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. உனக்காக நான் சீசாத காப்பாற்றி வச்சிட்டு சரசாவை சரசா மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மைதானா இல்லையான்ற டவுட் எனக்கு. என்ன பழமொழி பல பல இருக்குங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதை செக் பண்றதுக்கு தான் கண்ணம்மாவை உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன். அவ போலீஸ்ல சிங்கப்பூர்ல என்கிட்ட இருக்கிற பர்சனல் செக்ரட்டரி. கமான் கண்ணம்மா. என்ன மனசுக்குங்க. அடியாள வச்சு நான் ஒண்ணு அடிச்சேன் நினைச்சேன். உனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டு பதறி போய் ஆமா மிஸ்டர் நல்லமுத்து, உங்களுக்கு பலமான காயம் நினைச்சு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு கேட்டுட்டாரு. நீங்கதான் தவறான. என்ன மன்னிச்சிரு மணி. உன்னை ஏதோ தவறா பேசிட்டேன். உன்னால நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மணி. என்ன மன்னிச்சு.
குணம் தெரிஞ்சுக்கியா? இப்ப சொல்ற மணி, குணம் தான் லட்ச லட்சமா கொட்டினாலும் கோடி கோடியா குவிச்சாலும் உடைய நல்ல குணத்துக்கு ஈடாகுமா மணி? நல்ல முத்து, மனம் சந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொன்னவன் தெரியாம சொல்லேன். பணங்களை பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு தூணே சோம்பேறி அதை நல்ல முறையிலே செலவழிக்கிறவனுக்கு சொல்லலே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரிதே சரிதே, இதத்தான் எஜமாவுக சாப்பாட்டுக்கு மேல அறத மாத்திரை தின்னு விட்டு நல்லா ஜல்லிக்கட்டுக்கால மாதிரி கொழு கொழுன்னு இருக்காங்களே. வேற என்ன கழுத நம்மளாத்தான் காஞ்சா போயிருப்பாங்க. வேற என்ன கழுத நம்மள அற மாத்திரை தின்னு கொழு கொழுன்னு இருக்க வேண்டியது. அம்மா அம்மா வரப்போறேன். செவத்துக்கு பிறந்தவைய மாத்திர ஒடிவனாங்கிறேன். சிந்தையறிந்து வாடி செல்வ குமர, சிந்தையறிந்து வாடி அந்தோ என் ஆசையெல்லாம் கொள்ளை கொள்ளை. சூன்யம் பிடிச்ச போலே அரை மாத்திர குறையுதேடா. மாத்திரையா? மாத்திர குறையுது குறையுதே. மாத்திரை உனக்கு எப்படியா தெரியும்? நான் சத்தத்திலே சகலத்தையும் தெரிஞ்சுக்கிறவன், பாவத்துல புரிகிறவன். எடுமுழ மாத்திரையில ஐயா ஐயா, ஏதோ எங்க எஜமா தின்னாருன்னு சொல்லி அரை மாத்திர தெரியாம தின்னுபிட்டையா. அந்த ஆக்களை தின்னுபிட்ட வெளிய சொல்லிவிட்டு தான் மிரட்டி விடுவாரியா. ஐயா சொல்லாங்க. என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. நீ நட்டுனாரு சேர்ந்தவன் இல்லையா? நட்டு முல்ல நாரும் இல்லையோ அந்த வீட்டு சருவண்டியா. அந்த ஆக்களை நீ எதை பத்தி மாத்திர ஹித்திரன்னு வினாத்திர விஷயத்த சொல்லு. நான் மகா ஞானஸ்தர். நீ பாட்டு படும் போது அதுல அரை மாத்திர தாளம் விட்டுடுச்சு. அதனாலதான் எட்ரா மூணு மாத்திரல எட்ரான்னு ஒம்பேரி முக்கா இல்லையா? சட்டையை கட்டி இடுப்புல கட்டியா? இப்பவே போலீஸுக்கு டெங்கால் பண்ணி உன்னை உள்ள தள்ளுவேன். சட்டையை வச்சு இடுப்புல கட்டியா? அட வேட்டையை வச்சு இடுப்புல கட்டியா? என்ன சத்தம் இது? யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யாருங்க நீங்க? சுலோச்சனா அண்ணன் நடராஜன் சொல்லுவா. யாரு? நாட்டியக்காரி சுலோச்சனாவா? அதேதான். என் தங்கச்சியை எங்க விட்டுட்டு ரங்கூனுக்கு போயிருந்தேன். அங்க ஒண்ணும் நாட்டிய கச்சேரிகள் சரியா நடக்கல. திரும்பி வர்றதுக்கு 2 வருஷமாச்சு. வந்த உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். என் தங்கச்சி கர்ப்பமானதாகவும் அந்த நேரத்துல புருஷன் கைவிட்டுட்டு போனதாகவும் ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தவ திரும்பி வரலன்னு சொன்னா. ஆஸ்பத்திரிக்கு போய் நர்ஸ் விசாரிச்சேன். அவ பாவம் ஒண்ணுன்னு எனக்கு சரியா பிடிக்கல. ஒரு மிரட்டுனா உண்மை சொல்லிட்டா. அந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அந்த நர்ஸ் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னாளா? வேற ஒண்ணு சொல்ல. அந்த குழந்தை இங்க வளருதுன்னு சொன்னா. அவ்வளவுதானே? சரி, நீங்க கொஞ்சம் மேல வாங்க. இதோ குழந்தைங்களை பாருங்க. இதுல எது உங்க தங்கச்சி குழந்தைன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு எப்படிமா தெரியும்? அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். எது என்னுடைய குழந்தை, எது உங்க தங்கச்சி குழந்தைன்னு எனக்கும் தெரியாது. இப்ப நான் எந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கறது சொல்லுங்க ஐயா. இது என்ன பெரிய சிக்கலான பிரச்சனையா இருக்கு? ஆமாயா, அதனாலதான் 2 பேரையுமே நாம் பெத்த ரெட்ட குழந்தைங்களா நினைச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். அப்ப என் தங்கச்சி குழந்தைய நான் மறந்துட முடியுமா? என்னால எப்படிமா முடியாது? நீங்க மறக்க வேண்டாம். உங்களுக்கும் வேற யாரும் இல்லைங்கிறீங்க. அதனால நீங்க இங்கேயே இருந்துடுங்க. எப்படியும் குழந்தைங்களை பாத்துக்க ஒரு பெரியவர் வேண்டியதுதான். அது நீங்களா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு உங்க மருமக பக்கத்துல இருக்கோங்கிற திருப்தியும் இருக்கும். யோசிக்காதீங்க. இதை விட நல்ல முடிவு வேற எதுவுமே இருக்க முடியாது. சரி சரி, இப்ப இஷ்டம் போலவே ஆகட்டும். அதோட இன்னொரு வேண்டுகோள். நீங்க தான் சுலோச்சனா அண்ணேங்கிறதோ, சுலோச்சனா குழந்தைதான் இதுல ஒண்ணுங்கிறதோ யாருக்குமே தெரியக்கூடாது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. எனக்கும் எங்க குடும்பத்துக்கு வேண்டிய ஒருத்தருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அந்த விவரம் எல்லாம் நான் சாவகாசமா சொல்றேன். நீங்க மட்டும் இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்ல மாட்டேன். சத்தியம் செய்து கொடுங்க. உங்க குழந்தையே எந்த குழந்தைன்னு உங்களுக்கு தெரியல. 2 குழந்தையும் உங்க குழந்தையா வளர்க்குறீங்க. உங்க நல்ல எண்ணத்தை நான் ரொம்ப பாராட்டுறோம்மா. சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க குழந்தைங்களை பாத்துக்கங்க. நான் இதை வந்துட்டேன். ஆஹா, ஒண்ணு ஜமீன்தார் குழந்தை,
சாதாரண குடும்பத்து குழந்தை, வித்தியாசமே தெரியல. அதனாலதான் குழந்தைகள் கடவுளுக்கு சமானம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள நல்லா இருக்காது. யார் மன்னி? இல்லைங்க, நான் தான் குழந்தைங்களை பாத்துக்க நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் வேணும்னு சிவகங்கையில இருக்கிற என் ஸ்நேகிதிக்கு எழுதிருந்தேன். அவதான் இவரை அனுப்பிச்சு வச்சிருக்கா. வேற என்ன? நடராஜன்னு சொல்லுவா, சகலகலா வல்லவன். ஜதி சொல்றதுல எனக்கு நிகர் நானே தான், வேற ஆள் கிடையாது. ஜாதகம் அருமையா பாப்பேன். ஜாதகம் பாப்பியா? சும்மாரா ஃபுல். இவன் ரேஸ் ஆடுறதுக்கு ஜாதகம் பார்ப்போம். ஜாதகத்துல என்னடா இருக்கு? எல்லாம் நம்ம முயற்சியில தான் இருக்கு. லட்சுமி ஒரு நல்ல சமாச்சாரம். கொடைக்கானல்ல இருந்தது பாரு, இந்த புதுப்பட்டி ஜமீன் பங்களா, அதை நான் ரொம்ப சொல்ப விலைக்கு வாங்கிட்டேன். நீங்களா வாங்குறேன்? இந்த குழந்தைகளுடைய ஜாதக பலன் உங்களை வாங்க வைக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமையில பொம்பளை குழந்தை பிறந்தா மகா விசேஷம். அதுவும் டபுள் குழந்தை பிறந்திருக்கு. நீங்க இந்த குழந்தைகளுடைய கழுத்தை பாருங்க. என்னது? ஒண்ணும் இல்லைங்க, சந்திரா கழுத்துல ஒரு மச்சம் இருக்கு. அது என்ன சாதாரண மச்சமா? பச்சை மச்சம்னு பேர். குபேரன் கூரையை கிழிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருப்பான். ஐயா அவர்களுக்கு செங்கால் வந்திருக்கு. எல்லாம் பேசுறோம் மன்னி. ஹலோ, எஸ் சிவா, மெட்ராஸ் காலா போடுங்க. ஹலோ ஹலோ, சிவா ஹியா. யார் ஆடிட்டரா? என்ன? ஓஹோ, முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். எல்லா வேலையும் கவனிக்க, நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். நம்ம மோட்டர் கம்பெனியா? பலே பலே, ரொம்ப தேங்க்ஸ். நான் அடுத்த வாரம் வந்துடுறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க பாத்துங்க. லட்சுமி, மெட்ராஸ்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சான். அடுத்த வாரம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஆடிட்டர் போன் பண்றாரு. அதோட நம்ம மெட்ராஸ் மோட்டார் கம்பெனில இந்த வருஷம் 5 லட்சம் ரூபாய் லாபமா. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அது காரணம் குழந்தைகளுடைய மச்சம் இருக்கே, அது லட்ச லட்சமா வருது உங்களுக்கு. என்ன மேன், உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையா வந்துகிட்டு இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது மேன். எல்லாருக்கும் பிடிக்கும். லட்சுமி, இந்தாலே குழந்தைய பாத்துக்கிட்டோம். ஓகே? ஓ எஸ், ஆல் ரைட்னு சொல்றேனுங்க. ரொம்ப தமாஷான ஆள்.